என்ன இந்த அடுப்பாங்கல்ல தண்ணி சவுண்டா கேட்டுட்டு இருக்கு? அட கழுத, பைப்பு திறந்து விட்டு குத்துக்கல் மாதிரி முன்னாடி நிக்குது பாரு. ஏட்டி, பாத்திரம் கழுவுறதுக்கு அனுப்புனா இங்க இன்னும் என்னத்தை பார்த்துட்டு இருக்க? அதுவும் 6 மணிக்கு மேல தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு. சை, பிள்ளை மாதிரியா இருக்கு. மூதேவி வந்துடுவா வீட்டுக்குள்ள. ஏட்டி, என்னத்த கிடக்க தலை விரி கோலமா? ஒழுங்க தலையை என்னதுன்னு தேய்ச்சி இழுத்து தொலைஞ்சாதான் என்னடி. 6 மணிக்கு மேல இப்படி தலைவலி கோலமா இருந்தா வீட்டில் சீதே வெளியே போயிடுவா, முதே உள்ள வந்துடுவா. ஏய் ஏய், என்ன வேலையெல்லாம் பார்க்க சொல்லாத. ஓ, மகாராணி வேலை பார்க்க மாட்டீங்களோ? இரு, தலை இழுத்து முதல்ல என்னதுக்கு தலையை கட்டுற முதல்ல வாங்க கொண்ட முடிய கொண்ட என்கிட்ட. நான் போயிட்டு என்ன பாட்டையும் சீப்பை எடுத்துட்டு வரேன். வரும்போது இதே தலைவலி குளத்துல பாத்திரத்தை வைக்கிறத கழுவாம நின்று காலை உடச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவேன். இவளுக்கு நம்மளை பார்த்தா பயம் இல்ல, நம்ம மூஞ்சி இனிமே காட்டிட வேண்டியதான். ஏட்டி, இப்பதானே சொல்லிட்டு போனேன் தலைவலி குழம்பு இருக்காதான்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள மூஞ்செல்லாம் கண்ட சுண்ணாம பூசிக்கிட்டு தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு வா. முதல்ல நீ என்ன பண்றேன்னு பாரு. என்ன விடு, என்ன விடு, நான் பறக்க விட்டுறேன். ஏட்டி, மறுபடி சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு என்ன பறக்க விட்டீங்க? வா முதல்ல, உன் கொண்டு முடிய விட்டுட்டு நான் எங்க பறக்க விடுறேன் பாரு. ஏய் விடு, வீடு தெரியாம வந்துட்டு நான் ஓடிடுறேன். விட்டுரு, என்ன விட்டுரு. இல்லைன்னா வீட்டுக்கு அதுக்கெல்லாம் வேலைக்கெல்லாம் செஞ்சுட்டு 6 மணிக்கு மேல தலையில இழுத்துட்டு இருக்காம இந்த மூஞ்செல்லாம் கண்டதை பூசிட்டு என் வீட்டுல இந்த மாதிரி யாரும் வந்துடக்கூடாது. இதுக்கப்புறம் என் வீட்டுல பார்த்தேன் காலை கையை உடச்சு வெண்ணி போடுறேன். இந்த பொம்பளை நம்மளை விட மேல மோசமா இருக்கா. நம்ம வேற வீட்டை பார்த்து போயிட வேண்டியதான்.